அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையுடைய காலை வணக்கம். காலை வணக்கம் தான் ஐயா. என்னென்ன மாலை வணக்கமா? காலையில காலை வணக்கம் தான். இன்னைக்கு நம்முடைய உடலுக்காக, மனதிற்காக, உயிர் ஆற்றலுக்காக செய்யக்கூடிய தினம் தினம் செய்யக்கூடிய பயிற்சிகள். அதுல புதன்கிழமை இன்னைக்கு இடது சுவாசம் ஓடணும், ஓட வைக்கணும். முதல்ல நம்முடைய குருவுடைய நமஸ்காரம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷ வித்மகே தத் புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். பழனிசுவாமி சுவாமிகள்ங்கிறது கனகன்பட்டியார், வேற யாருமே இல்லை. ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சத் குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி பிரச்சோதயாத். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜா ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனி சுவாமிகள் கனகன்பட்டியாரே திருவடிகள் சரணம் சரணம் சரணம். இப்ப நம்ம 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த கனகன்பட்டியாருடைய அந்த உருவத்தை நீங்க நினைச்சு அப்படியே கண்ணை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வையுங்கள். கணக்கன்பட்டியார் குரு மத்தியில தெளிவா தெரிவார், ஆசீர்வாதம் அப்படியே செய்வார். அது கூட நம்ம மூச்சு பயிற்சி எடுத்தேன்னு நீங்க மூச்சை கவனிச்சேன்னு வைங்க, நமக்கு நல்ல அருளாற்றல்கள் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனாலதான் நம்ம காலையில அவரை நினைக்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தட்டி தூள் கலப்பி ஃப்ரீ ஆக்கி விட்டுருவார். ஆனா அங்க போயிட்டு வரணும். கனகன்பட்டியாருடைய இடத்துக்கு ஜீவசமாதிக்கு போயிட்டு வரணும். என்னைக்குங்க ஐயா போகலாம், என்னைக்கு வேணா போகலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அமாவாசை பௌர்ணமி போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு முறை அங்க போய் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வாங்க, அடுத்த தடவை நடக்குதா இல்லையா பாருங்க. எனக்கு நடத்தி கொடுத்தவர் அவரே, எனக்கு நடத்தி கொடுத்தவர் அவரே. அதனாலதான் அவருடைய இதையை செய்து ரெடி பண்ணிட்டு வரோம். அவர் பேர்ல தான் நம்ம தொடங்கி செய்துட்டு வரோம். சரி, இன்னைக்கு இடது சுவாசம் ஓடணும். அதுக்காக என்ன பண்ணணும்? முதல்ல சுவாசத்தின் மீது கவனம். 2 நிமிடம் மௌனமாக சுவாசத்தின் மீது கவனம். இன்னைக்கு சளி தொல்லைய பத்தி பார்க்கலாம். ஐயா, சனி தொல்லையா சளி தொல்லையா ஐயா? ஐயா, சனி அல்ல, சளி. சளி கபம், கபத்தொல்லைய பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். கபத்தொல்லைய போக்கணும் அப்படின்னா நம்ம நுரையீரலை சுத்தமா வச்சுக்கணும். நுரையீரலை நம்ம சுத்தமா வைக்கணும்னா ஆழ்ந்த மூச்சு நம்ம எடுக்கணும். ஆழ்ந்த மூச்சு நம்ம எடுக்கணும்னா பிராணாயாமம் என்ற
யோகத்தை நாம் பழகணும். பிராணாயாமன்ற காற்று மூச்சு பயிற்சியை நம்ம பழகணும். மூச்சு பயிற்சியை பழகணும்னா ஆசன பயிற்சியில பழகணும். ஆசன பயிற்சிக்கு பழகணும்னா இந்த சரயோக மருத்துவத்துல கலந்துக்கணும். இவ்வளவு இருக்கா ஐயா? இருக்கையா இருக்கு. அப்படியே கலந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சுவாசம் இடது மூக்கு வழியா ஓடணும். அந்த சுவாசம் ஓடுறதுக்கு யோக தண்டம் அல்ல, வாசிக்கோல். இப்ப அப்படியே வாசிக்கோல் எடுத்து வச்சு இடது பக்கமா அல்ல வலது பக்கமா, வலது அக்குள்ள வச்சு வலது பக்கமா அப்படியே சாஞ்சி வலதை வச்சு வலது ஓடுறவங்க வலதில் இழுத்து இடதுல விடணும். வலதில் இழுத்து இடதுல விடணும். இடது ஓடுறவங்க இடதுலயே எடுத்து இடதுலயே அப்படின்னு நல்லா மூச்சு இழுத்து 9, 10. இப்ப நம்ம புதன்கிழமை அவருடைய மந்திரத்தை சொல்ல வேண்டாம். எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டே இருங்க ஐயா. நீங்க உட்கார்ந்துட்டே இருங்க ஐயா. நாங்க பாட்டுக்கு உங்களை கவனிச்சுட்டே இருக்கோம் ஐயா. கோச்சிக்காதீங்க. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 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 அப்படியே நம்ம எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூட்டி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். நல்லது பண்ணி மாதா அம்மாவை நினைக்கணும். அம்மா அப்பா இருந்தா நமஸ்காரம் பண்ணணும். நல்ல இப்படி காலை தொட்டு அப்படியே நிமிர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். காலை தொட்டு நிமிர்ந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணணும். காலை தொட்டு நிமிர்ந்து நமஸ்காரம் பண்ணா எல்லா ஆற்றலும் நமக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கலெக்டர் ஆகணும் ஐயா. நான் கலெக்டர் ஆகிடலாம் ஐயா. நான் ஒரு பெரிய நடிகன் ஆகணுங்க ஐயா. ஆகிடலாம். நான் பெரிய ஜட்ஜ் ஆகணுங்க ஐயா. ஆகிடலாம் ஐயா. நான் ஒரு பெரிய முதலமைச்சர் ஆகணுங்க ஐயா. ஆகிடலாம். எல்லாம் ஆகிடலாங்க ஐயா. எதுவுமே ஆகாதது இல்லை. எல்லாம் ஆகணும்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும்னு நம்ம இந்த யோகத்தை செய்யணும். அதனால காலையில
நம்ம தாய் தந்தையரை வணங்கணும். அதுக்கப்புறம் மாதா தொப்புள் விட வச்சு அம்மாவை நினைக்கிறோம், உதட்டுக்கிட்ட வச்சு அப்பாவை நினைக்கிறோம், நெத்தி போட்டு விடிச்சு குருமார்களை நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இறைவனை நினைச்சு சத்குருவை நினைச்சு அப்படியே ஓ செகண்ட் டைம் third time ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வேத்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் மேஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்தியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஞாயிறு வணக்கம். இன்னைக்கு நம்ம சளித்தொல்லையை போக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளையும் பிராணாயாம பயிற்சிகளையும் பார்க்கணும். நம்முடைய நுரையீரலில் கபம் என்கின்ற அழுக்கு தேங்கி கிடந்தால், அப்படியே நிறைஞ்சு கிடந்தால், அழுக்குகள் படிந்து கிடந்தால் அவைகள் வெளியே எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி சூரிய நமஸ்கார பயிற்சி. சூரிய நமஸ்காரம் என்பது ஞாயிறு வணக்கம். ஞாயிறு வணக்கத்திலே 12 நிலைகள், 12 உடைய ஆசன நிலைகள் அதில் வரும். அந்த 12 நிலைகளிலும் 12 விதமான சுவாச பயிற்சி. குனிந்தால் மூச்சு விட வேண்டும், நிமிர்ந்தால் மூச்சு இழுக்க வேண்டும். கையை தூக்கணும், மூச்சு இழுக்கணும், கையை விட்டா மூச்சு விடணும். இதை நல்லா புரிஞ்சுக்க. அதே மாதிரி குனிஞ்சா மூச்சு விடணும், நிமிர்ந்தா மூச்சு இழுக்கணும். சாஞ்சா மூச்சு விடணும், நிமிர்ந்தா மூச்சு இழுக்கணும். எல்லாமே அதுதான். இதை கணக்க நல்ல மனதில் வச்சுட்டு மூச்சோட முழுமையான அக்கறையோட செய்தீங்கன்னா 3 மாசத்துல உங்களுடைய நுரையீரலை சுத்தம் பண்ணிடலாம். நுரையீரலை சுத்தம் பண்றதுன்னா வருமுன் காப்பது யோகம், வந்தபின் தீர்ப்பது மூலிகை மருத்துவம் சொன்னேன். உடம்புல வாத உடம்பு, பித்த உடம்பு, சேத்தம உடம்பு, 3 உடம்பு இருக்கு. வாத உடம்புக்காரெல்லாம் முசு முசுக்கை கீரையும் வில்வ இலையும் சாப்பிட்டா, பித்த உடம்புக்காரர் இந்த 2ஐயும் சாப்பிட்டா சரியாகும். கப உடம்புக்காரர் என்ன செய்யணும்? தூது வேலையையும் துளசி இலை கருந்துளசியும் சாப்பிட்டாங்கன்னா சளித்தொல்லை காணாம போயிரும். அதனால அதனுடைய சூரணங்கள், கபத்தினுடைய சூரணங்கள், கபத்தினுடைய உணவு வகைகள் என்கிட்ட வேணுன்ற வகை கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ பயிற்சிக்கு வரலாம். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். நமஸ்கார முத்திரை, இது நமஸ்கார முத்திரை. 2வது மூச்சை இழுக்கணும், கையை நல்லா பின்னாடி நீட்டணும். மூச்சை இழுத்தா மட்டும் பத்தாது, கையை பின்னாடி நல்லா நீட்டணும். நீட்டனா மட்டும் பண்ணாத, நல்லா நிமித்தணும்.
இதுக்கப்புறம் அப்படியே அடிமுதுக வளைக்கணும், முன்னாடி வளைக்கணும், அப்படியே முன்னாடி வளைக்கணும். அடிமுதுகன்றது நம்ம இடுப்புக்கு மேல அப்படியே அடிமுதுகனால வளைச்சு பிரீத் அவுட். பாத ஹஸ்தாசனம். மூணாவது, இடது கால முன்னாடி கொண்டு வந்து அப்படியே கெண்டைக்கால தொடையில நல்லா பதிய வச்சு அப்படியே மேல பாக்குறீங்க. இந்த கையை இப்படி தூக்குறதால வேண்டாம், நல்லா பதிய வச்சு நல்லா அப்படி மேல பாக்குறீங்க. 4 பிரீத் இன். 5 அப்படியே இடது கால பின்னாடி கொண்டு போய் நல்லா பதிய வைக்கிறீங்க. பதியம் போடுறதுன்னா என்னங்க ஐயா? கால நிலத்தோட பதிய வைக்கிறீங்க. அப்படியே 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 கெண்டைக்கால் நல்லா இழுக்கும், இழுத்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்றீங்க, எங்க வழி எங்களுக்கு தாங்கய்யா தெரியும். அப்படியே பிரீத் இன். நல்லா முன்னாடி நல்லா நீட்டும், கெண்டைக்கால் நல்லா இழுக்கணும். 6 பெண்கள் அப்படியே படுக்கணும், ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கும், புட்டத்தை மேல தூக்கும். நெஞ்ச கீழே வைக்கணும். 6 7 மூச்சை இழுத்துட்டு அப்படியே கழுத்து, நெஞ்சு, நடு முதுகு, அடி முதுகு, கழுத்து நல்ல அடி முதுகு. இந்த இடுப்பு கிட்ட நல்லா பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகி பாருங்க. இதுல 10 மூச்சு. எண்ணெயா இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்புறம் 8 மவுண்டன் பொசிஷன், அர்த்த சிரசாசனம். இந்த காலை வந்து பதிய வைக்கணும். காலை பதிய வச்சு மூச்சு விட்டுட்டு தலையை முடிஞ்ச அளவுக்கு டவுன் பண்றீங்க. 9 உடைய வலது காலை முன்னாடி கொண்டு வர்றீங்க. வலது காலை முன்னாடி கொண்டு வந்து அப்படியே பதிய வச்சு நல்லா மேல பாக்குறீங்க. பிரீத் இன். அஷ்ட சஞ்சல ஆசனம். பிரீத் இன். 10 இடது காலை முன்னாடி கொண்டு வர்றீங்க. அப்படியே பிரீத் அவுட். இந்த முதுகை வந்து குனியக்கூடாது, முதுகு நல்லா 11 பிரீத் இன். கொஞ்சம் நல்லா பின்னாடி கையை நீட்டுறீங்க. பிரீத் அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. செகண்ட் டைம் பிரீத் இன், அவுட். நமஸ்கார முத்திரை. 2 3 4. நல்ல இடது கால் முன்னாடி வச்சு நல்ல கெண்டைக்காலை நல்ல தொடையோட பண்ணி நல்லா பிரீத் இன். 5 நல்லா அப்படியே கெண்டைக்கால் இழுக்கணும். ஐயோ வலிக்குதுங்க ஐயா, ஐயா இழுக்குதுங்க ஐயா, கட் பண்ணிடுமா இருக்குதுங்க ஐயா. பரவாயில்ல, அப்படியே மேல பாருங்க. அப்படியே நல்ல மேல. அப்புறம் 6 பெண்கள் மட்டும் பாருங்க, அப்படியே இப்படி வந்து படுத்தாரு. ஆண்கள் மட்டும் இப்ப குனிஞ்சு நெஞ்ச கீழே வைக்கும், நெஞ்ச கீழே வைக்கணும். 7 அப்படியே கால் நல்லா பாருங்க, இது மாதிரிதான் வைக்கணும். 1 2 3 4 5 வச்சு அதுக்கப்புறம் பர்வதாசனம். பிரீத் அவுட். 9 பிரீத் இன். இந்த பிரீத் இன் பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? மூச்சை
அதுக்கப்புறம் பாதஹஸ்தாசனம், பிரீத் அவுட். 11 11 எப்படிதான் மூச்சை ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நம்ம செய்யறது என்னது? கபத்தை ஒழிக்கக்கூடிய ஆசனம், நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஆசன பயிற்சிகள், சூரிய நமஸ்கார பயிற்சிகள். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன். பிறை ஆசனம், இதுல அப்படிதான். பத்து. அப்புறம் அப்படியே மூச்சு விட்டுட்டு அப்புறம் 9. இடது கால் முன்னாடி வச்சு நல்லா அப்படியே பண்ணி மேலே எடுத்து 5. அப்படியே காலை பதிய வச்சு 1 2 3 4 5. அப்புறம் 6. 7. எண்ணெயா இருக்கவே செய்யக்கூடாது. 8. 9. வலது கால் முன்னாடி நல்லா வந்து 10. இடது கால் முன்னாடி பாத ஹஸ்தாசனம். 11. Breathe in. 12. நமஸ்காராசனம். Breathe out. நல்ல மூச்சு. 1 2. Breathe in. நல்ல அடியிலிருந்து பாத ஹஸ்தாசனம். Breathe out. உடம்பு லூசா கொண்டு வரும். 4. இடது கால் முன்னாடி வச்சு நல்ல மூச்சை 5. இப்போ 6 சாரி 5. அப்படியே காலை நல்லா பதிய வச்சு வலிக்குதுங்க ஐயா, வலிச்சாலும் பரவாயில்லைங்க ஐயா, நீங்க சொல்றீங்க. 6. அப்படியே இது வந்து இதுக்கு பேரு சசாங்காசனம். அப்படியே 7. 8. Mountain person, breathe out. 9. Right leg front. 10. Padahastasana, breathe out. 11. Breathe in. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இன்னும் ஒரே டைம்.
One, breathe in, out. Two, breathe in. நல்லா மூச்சு இழுத்து breathe out. நெஞ்சிவோ இதையோ நல்லா அழுத்தம் இறுக்கம் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரீயா வரும். பிரீத் அவுட். அப்படியே 9. நல்லா அப்படியே பிரீத் இன். அப்புறம் 5. நல்லா இது பண்ணி கால் நல்லா பதிய வச்சு கழுத்தை நல்லா மேல தூக்கணும். பிரீத் இன். பிரீத் அவுட். நல்லா மூச்சு எடுத்து 7. அப்படியே அடி முதுகு நல்லா வளையணும். உடைய தொடையும் பிடியும் கீழே பதியணும். அப்படியே 8 மவுண்டன் பொசிஷன். பிரீத் அவுட். 9 உடைய வலது கால் முன்னாடி. பிரீத் இன். 10 இடது கால் முன்னாடி. பிரீத் அவுட். 11 பிரீத் இன். 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இது மாதிரி செய்தீங்கன்னா கண்டிப்பா சளி தொல்லை காணாம போயிடும். எல்லாமே இதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா உட்கார்ந்து வஜ்ராசனத்துல உட்கார்ந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு. இப்போ அப்படியே பாருங்க, வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கையை பின்னாடி கட்டி பாருங்க. பிரீத் அவுட். பிரீத் இன். அவுட். அவுட் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். பிரீத் இன் பண்ணும்போது வயிறு வெளியே வரும். பிரீத் இன். அவுட். வயிறு நல்லா உள்ள போயிடும். நல்லா உள்ள போயிடும். பிரீத் இன். அவுட். பிரீத் இன். அவுட். in. Out. In. Out. In. Out. In. Out. In.
நல்லா மூச்சு எடுத்து விட்டுங்க. இப்ப நம்ம பட்டர்ஃப்ளை, நல்ல பட்டாம்பூச்சி ஆசனம். நல்லா இது பண்ணி காலை நல்ல குறியோட நல்லா இது பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, out. In, out. In, out. In, out. In, out. In, out. நல்லா இது பண்ணி அப்படியே breathe out. In. இந்த கழுத்தை நல்லா டவுன் பண்ணி வைங்க. நல்லா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். அதனால கழுத்தை மேலே தூக்கிட்டு breathe out. In. அப்ப இந்த கால் நரம்புகள்லாம் இழுக்கும். கால் நரம்புகள்லாம் இழுக்கும். இழுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம். வலிக்குதேன்னு சொல்லி காலை நீட்டினா நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். அதனால breathe out. In, out. In. நல்லா இது பண்ணி breathe in. கையை பின்னாடி வச்சுட்டு in, out. 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 ரிலாக்ஸ். நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப நம்ம இது செய்துட்டு வஜ்ராசனம் நல்லா உட்கார்ந்து சுகா பிராணாயாமம் எடுத்தாச்சு. இன்னொரு தடவை சுகா பிராணாயாமம் கொடுக்கணும்னா சின்முத்ரா வச்சுக்கோங்க. பிரீத் அவுட். In, out. In, out. In, நல்லா மூச்சு. இப்போ நல்ல மகா முத்ரா. நல்லா கையை ஆதி முத்ரா வச்சு மகா முத்ரா 2 கையும் ஒன்னா சேர்க்கிறோம். ஆகாயத்தை பார்த்து தொப்புள் கடியை வச்சு மூச்சு வேகமா வெளியேற்றும். கபால பாத்தி. அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு.
இப்ப பஸ்திரிக்கா மூச்சு இழுத்து நல்லா விடணும். அப்படியே டவுன் பண்ணி பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப நல்லா இது பண்ணீங்க. நாடி சோதனா. உள்ள இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு. நல்ல சுகப்பிராணாயம் மெதுவா எடுத்து, இந்த சுகப்பிராணாயத்துல மெதுவா எடுத்து மெதுவா விட்டா, இப்ப மேல தூக்கும் போது நம்ம என்ன நெஞ்சு நல்லா விரியும். நல்ல நெஞ்சு நல்ல விரிவடையும். மூச்சு கீழே விடும்போது கழுத்தை டவுன் தாட தட்டும் போது நெஞ்சு சுருங்கும். அப்போ விரியும் சுருங்கும், விரியும் சுருங்கும். விரிஞ்சா மூச்சு இழுக்கிறோம், சுருங்குனா மூச்சு விடுறோம். அப்ப மூச்சு இழுக்கும் போது சூடு, மூச்சு விடும்போது குளிர்ச்சி. சூடு குளிர்ச்சியும் சேர்ந்து நம்ம கபத்தை அப்படியே கரைக்கு வச்சு மேல கொண்டு ஆவியா வெளியேற்றிடும். அதனாலதான் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த பயிற்சியை கண்டிப்பா செய்யணும் அப்படின்றது காரணம். இப்ப அப்படியே நல்லா மகாமுத்திரை வச்சு பிரீத் அவுட். இன், அவுட், இன், அவுட். இன், போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, உஷ்டாசனம். என்னது? உஷ்டாசனம். இப்போ நீங்க முட்டியை போடணும். முட்டியை போட்டு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வைக்கிறேன். முதல் பழகிறதுக்கு முன்னாடி கையை பின்னாடி கட்டி, இந்த முட்டி கொஞ்சம் அப்படி பின்னாடி பாருங்க, அப்படியே பின்னாடி ரைட்டை வளைஞ்சு
அப்படியே மெதுவா சொல்லி அப்படியே டவுன் பண்றீங்க, அப்படியே டவுன் பண்றீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா சொல்லி 1 2 3 4 5. நல்லா மூச்சு. இது மாதிரி மூச்சை இழுத்து இழுத்து விடுறதுனால உங்களுக்கு நுரையீரல் சளி பழைய ஒட்டிட்டு இருந்த கபமெல்லாம் வெளியேறிடும், வெளியேறிடும். அதனால இன்னும் ஒரே டைம் நல்லா இது பண்ணி இப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க. உஷ்டாசனம் முதல் நிலையில வந்து சும்மா இப்படி வஜ்ராசனம் உட்காந்து இப்படி வச்சா 10. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை அப்படியே இன்னும் இப்படி வச்சு பின்னாடி கட்டி பின்னாடி லேசா வளையும். செய்ததுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணணும்? உடனே அப்படியே டவுன் பண்ணிடணும், அப்படியே டவுன் பண்ணணும். பிரீத் இன், நல்ல மூச்சு. இப்போ உஷ்டாசனம். இப்போ உஷ்டாசனம் பாருங்க. நல்லா இது பண்ணி அப்படியே கைய அப்படியே பின்னாடி அப்படியே வச்சு அப்படியே இடது கை அப்படியே பின்னாடி வச்சு நல்லா இப்படி பண்ணி பாருங்க. நல்லா முன்னாடி வயிறு அப்படியே டவுன் பண்ணி அப்படியே டவுன். நல்லா மூச்சு நல்லா எடுத்து நல்லா இது பண்ணி ஒவ்வொரு பயிற்சிக்கும் சாதாரண சுவாச நிலையில் இருக்கணும். அவசர அவசரமா செய்யக்கூடாது. மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு ஃப்ரீ ஆகணும். ஃப்ரீ ஆன பிறகு மறுபடியும் செய்யணும். களைப்பா இருக்கும்போது செய்யக்கூடாது. இது எப்பப்ப செய்யக்கூடாது? காய்ச்சல் அடிக்கும் போது லேடிஸ் வந்து அந்த மென்சஸ் டைம் செய்யக்கூடாது. கர்ப்பஸ்திரீகள் செய்யக்கூடாது. ப்ரெஷர் ஓவர் இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்யலாம் கூடாது. மற்றவங்களாம் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் செய்யக்கூடாது. இப்போ இன்னும் ஒரே டைம் உஷ்டாசனம். காலை பாருங்க, இப்படிதான் வைக்கணும். காலை நல்லா விரிச்சு வைக்கணும், இப்படி நல்லா வைக்கணும். அப்படியே கையை நல்லா காலை கையை நல்லா வச்சு நல்லா முன்னாடி நல்லா இப்படி முன்னாடி தள்ளணும். வயிறு தள்ளி அப்படியே டவுன், அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா தீ பண்ணி ரிலாக்ஸ். அந்த மூச்சு எடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா படுக்கணும். அப்படியே படுத்துறீங்க. அப்படியே படுத்து காலை கை நல்லா ஃப்ரீயா விட்டு
வாய் வழியா மூச்சு எடுக்கவே விடவே கூடாது. அப்படியே தூங்காம தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலையில் சும்மா இருந்து சுகம் பெறும் நிலையில் நான் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரம் செய்த அந்த மூச்சு பயிற்சியினால் ஏற்படுகின்ற களைப்புக்கள் இந்த சுகாசனத்துல போயிருக்கும். சுகாசனத்துல போயே போயிரும். சுகாசனம் என்னது? சாந்தி ஆசனம், சுகமாய் இருக்கும் நிலை சுகாசனம். தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலையில இந்த இதெல்லாம் போயிடும். அப்படியே இது பண்ணி நீங்க உங்களுடைய மனதை உங்க கூட வச்சு உங்களுடைய பேரை 3 தடவை சொல்றீங்க. அவங்க பேரை அவங்க அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லி, நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன்.
இப்பொழுது என்னுடைய கால் விரல்கள், கால் மணிக்கட்டு, கெண்டைக்கால், கால் முட்டி, தொடை, இடுப்பு, புதம், குறி நன்றாக இயங்குகின்றன. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் கொடுத்து ஆரோக்கியமாக இயங்குகின்றன. அவைகள் அனைத்துக்கும் முழுமையான ஓய்வு நிலையை நான் கொடுக்கின்றேன். என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிறுஉடல், பெருவுடல், இறப்பை, ஜீரண செரிமான உறுப்புகள் நன்றாக இயங்குகின்றது. அவை அனைத்திற்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று நன்றாக இயங்குகின்றது. ஓய்வு நிலை. என்னுடைய முதுகுத்தண்டில் இருக்கின்ற 33 இணைப்புகளும் ஜவ்வு படலங்கள் ஜவ்வு நீரை நன்றாக சுரக்க வைத்து முன் பின் இடம் வளம் அசையும் ஆற்றலை பெற்று நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முதுகுத்தண்டுக்கு முழுமையான ஓய்வு நிலை. என்னுடைய நுரையீரல் நல்ல ஆற்றலை அடைந்து நல்ல கிரக சக்தி பெற்று நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆனந்தமாக ஆரோக்கியமாக இயங்குகிறது. உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று நுரையீரல் பிராண சக்தியை உடலெங்கிலும் சீரான முறையில் 72,000 நரம்பு வழியாகவும் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஓய்வு நிலை. இப்பொழுது என்னுடைய இருதயம் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று இருதயத்துடைய 4 வாழ்வுகளும் பிளப் டப் பிளப் டப் பிளப் டப் பிளப் டப் பிளப் டப் என்று மூடி திறந்து அசுத்த இரத்தத்தை வெளியேற்றி தூய்மையான இரத்தத்தை கிரகித்து உடல் எங்கிலும் உள்ள 72,000 ரத்தத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. முழுமையான ஓய்வு நிலை. இப்பொழுது என்னுடைய நுரையீரல், இருதயம் நன்றாக இயங்குவதால் கணையம், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, பீனியல் சுரபி, பித்துடி சுரபி, அட்ரினல் சுரபி, தைராய்டு சுரபி, தைராய்டு சுரபி, சிறுநீரகங்கள் நன்றாக இயங்குகின்றன. அவைகள் அனைத்து உள்வழி உறுப்புகளுக்கும் முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். அவை அனைத்திற்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆனந்தமாக ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் தூங்கவில்லை. தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலையில் சும்மா இருந்து சுகம் பெறும் நிலையில் நான் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்.
இப்பொழுது என்னுடைய 2 கைகள் நன்றாக இயங்குகின்றது. அவைகள் அனைத்துக்கும் ஓய்வு நிலை. கழுத்துக்கு கீழ் உள்ள அனைத்து உள்வழி உறுப்புகளுக்கும் முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். நாசியிலிருந்து சுவாச ஓட்டம் சீரான முறையில் நுரையீரலுக்கு சென்று நுரையீரலிருந்து சுவாச ஓட்டம் சீரான முறையில் சுவாச பாதையின் வழியாக வெளியே வருகிறது. முழுமையான ஓய்வு நிலை. 2 கண்கள் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று கூர்மையான கருடப்பாதை பெற்று நன்றாக இயங்குகின்றது ஓய்வு நிலை. காதுகள் கேட்கும் திறன் பெற்று நன்றாக இயங்குகின்றது ஓய்வு நிலை. இடது மூளை வலது மூளையில் உள்ள குழப்பங்கள் நீங்கி நல்ல ஆற்றல் அடைந்து நல்ல கிரக சக்தி பெற்று தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று நல்ல ஆற்றலுடன் நல்ல கிரகத்துக்கு நன்றாக இயங்குகிறது ஓய்வு நிலை. இப்பொழுது என்னுடைய இடது மூளை வலது மூளை நல்ல ஆற்றல் நல்ல கிரகசக்தி பெற்று தேவையான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆழ் மனதில் பதிந்துள்ள பதிவுகள் மேல் மனதிற்கு கொண்டு வந்து அன்றாட நிகழ்வுகள் நிகழ வைக்கும் ஆற்றலை பெற்று நன்றாக இயங்குகின்றது. அனைத்து உள்வெளி உறுப்புகளுக்கும் முழுமையான ஓய்வு நிலையை கொடுக்கின்றேன். மூளைக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அவை அனைத்துக்கும் முழுமையான ஓய்வு நிலை. தளர்வான ஓய்வு நிலை. மகிழ்வான ஓய்வு நிலை. ஓய்வு ஓய்வு முழுமையான ஓய்வு நிலை. அப்படியே கை கால் சேக் பண்ணி உடம்ப சேக் பண்ணி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு கண்ணை திறக்காம கையை நல்லா தேய்ச்சி ஒத்திக்கணும். ஒத்திட்டு இப்ப கண்ணை திறந்து பார்த்து கண்ணோட ஒத்திக்கணும். அப்படியே எந்திரிக்கணும். சடனா எந்திரிக்கணும். நான் எதுவும் எந்திரிச்சு அப்படியே கையை தட்டி நல்லா சிரிக்கணும். நல்லா ஜம்ப் பண்ணி சிரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எல்லோருக்கும் வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். நாளை பார்ப்போம். எத்தனை பேர் வந்தீங்க? யாருக்குங்க ஐயா தெரியும்? 15 பேர் இருக்கீங்க.